ஹாய் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி மகாசாந்த் வேர்ல்ட்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாசக்தி மாரியம்மன் கோவிலோட அக்னிகுண்ட பூஜை. ஆக்சுவலி ரொம்ப லேட் அப்டேட்டுக்கு சாரி, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்காகல. ஸோ இனிமேல் வந்துட்டு திருவிழாவோட எல்லா வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு அக்னிகுண்ட பூஜையோட வீடியோ தான். ஸோ இப்போ பூஜை வந்து ஆரம்பித்தாச்சு, நீங்கள் பார்க்கலாம். அக்னிகுண்டம் முழுவதும் மஞ்சளால் அலங்காரம் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம கோயிலோட குருசாமி வந்துட்டு பூஜையை வந்து செய்கிறாரு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், சுவாமிக்கு வந்துட்டு நைவேத்தியத்தை வச்சிட்ருக்காங்க. அக்னிகுண்ட பூஜைக்கு தேவையான விரவுகள்லாம் வந்து இறங்கிடுச்சு. இப்போது அந்த விரவெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கிறாங்க. அந்த விரவெல்லாம் அடுக்கிறதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு நெய், அதுக்கப்புறமா கற்பூரம், பஞ்சு, திரி, இது எல்லாத்தையும் வந்து இந்த அக்னி குண்டத்துக்கு வந்து போட்டு தீயை வந்து ஏற்றுவாங்க. பாருங்கள், பக்தர்கள் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச விரவு, கற்பூரம், நெய் இதெல்லாம் வந்து இந்த அக்னிகுண்ட பூஜை செய்கிறதுக்கு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போது அந்த விரவு மேலே நெய் எல்லாத்தையும் ஊற்றி கற்பூரத்தை பஞ்செல்லாம் அந்த அக்னிகுண்டத்துக்கு அடியில் வச்சு ஏற்ற போகிறாங்க. இந்த பூஜை வந்து ஆரம்பித்ததே வந்துட்டு சுமார் ஒரு மணிக்கிட்ட. இப்போது பாருங்கள் எப்படி 1 மணிக்கு ஏற்றுறாங்க இந்த அக்னி வளத்தை. ஆனால் நெருப்பு மறிக்க போகிறது ஒரு 8:30 மணிக்கு மேலே தான். அப்போது அது வரைக்குமோ இந்த நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஏதோ இப்படி போட்டாங்க அப்படி மெரிச்சாங்கன்றதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பாருங்கள், எல்லாம் வந்துட்டு புளிய மரத்து விரவு. இன்னும் இந்த பக்கம் கோயில்கிட்ட வந்து டன்னாக கிடக்குது. அவ்வளோத்தையும் போட்டு எரி வைக்க போகிறாங்க. இதை பாருங்கள், கதம்பம், மஞ்சள், குங்குமம், பூ இது எல்லாத்தையும் போட்டு பூஜையை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு இதை பார்க்குறவங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், கற்பூரத்தை வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கற்பூரத்தை ஏற்றிடுவாங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் திருவிழாவை பார்க்கலையோ வீட்டில் இருந்தபடியே எல்லா வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு திருவிழாவும் பார்த்து திருப்தி கிடைக்கும். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால தான் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணேன். இப்போவும் என்னால் சரியாக பேச முடியல. ஒரு 2 நாளைக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் என் குரலை விடுங்க, திருவிழாவை பாருங்கள்.
Atami.